பேசும்போதே ஒரு நிமிஷம் தான் பேச சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் கொஞ்சம் கூட தான் டைம் எடுத்துக்குவேன். அதுக்காக நீங்கள் என்னை மன்னிக்கவும். இவ்வளோ பெரிய கூட்டமைப்பை வந்து ஆரம்பித்து அது தலைமை பொறுப்பை ஏற்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும், அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நல்ல அடிப்படையில் இந்த ஃபெடரேஷன் வந்து ஆரம்பித்து அதை நல்ல சிறப்பாக வந்து தலைவர் அருமைக்குரிய சண்முகர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவர்களை நாம் மீண்டும் ஒரு முறை பாராட்ட வேண்டும். ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க பத்ரி சார். உங்களுக்கு வணக்கம் சார். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை எளிய இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த முறையில் அணுகி நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்த திட்டம் புது வாழ்வு திட்டம். குறிப்பாக அந்த புது வாழ்வு திட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்எஸ் திரு சக்கரபாணி சார் அவர்கள் நிறைய உதவிகளை வந்து எங்களை போல இன்ஸ்டியூட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களையும் ஊக்கப்படுத்தியிருக்காங்க. நிறைய மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். அந்த புது வாழ்வு திட்டம் மூலமாக சார் தலைமையில் நிறைய வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதற்கு எங்களது கூட்டமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்க தலைமையில் இருக்கக்கூடிய டிபிஎம் திட்ட மேலாளர், உதவி திட்ட மேலாளர், அதில் இருக்கக்கூடிய டீம் லீடர்ஸ், இன்னும் கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஏன்னா இப்போ நான் சிவகங்கை மாவட்டத்தில் 4 டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்கேன். மதுரை மாவட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட புது வாழ்வு திட்டத்தின் மூலம் 1200 பேருக்கு மேலே நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மகளிர் திட்டம் நான் பண்ணுறேன், டிரைவிங் லைட் அண்ட் ஹெவி. அதுபோல் அப்பா காலத்துலேருந்து இன்றைக்கி என் மிஸ்ஸஸ் வரைக்கும் ஊராட்சி மன்ற தலைவர், பொதுமக்களுக்கு சேவை செஞ்சுட்டுருக்கோம். பெரும்பாலும் நம்ம புது வாழ்வு திட்டம் கிராமப்புறங்களில் தான் நிறைய வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலையை கொடுக்குது. நானும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்ற அடிப்படையில் அந்த அடித்தட்டு மக்களோடு தான் இருக்கோம். அதனால் எவ்வளோ சிரமம் இருக்குன்றதை நான் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா சக்கரபாணி சாருக்கும் அது தெரியணும், நம்ம பத்ரி சாருக்கும் அது தெரியணும். எல்லாருமே சொன்னாங்க. பெரும்பாலும் கிராமங்களில் நான் கிராமத்தை நோக்கியே சொல்கிறேன். உங்களுக்கு மந்தச்சாவடி இருக்கும், அதாவது கோயில், மந்தை கோவில். அந்த வேலையெல்லாம் இளைஞர்கள் படிச்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே இன்றைக்கி படிக்காதெல்லாம் கிடையாது. அந்த பொழுது பூரா வெட்டியாக தான் போகும், வேலைக்கு போக மாட்டேன். ஏற்கனவே சார் சண்முகம் சார் சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி வசதி வாய்ப்பாக தான் இருக்காங்க. ரொம்ப கம்மியாக தான் அந்த ரொம்ப ஏழ்மை, அதாவது சாப்பாட்டுக்கே வழியில் அப்படின்னா இப்போ 2 பஞ்சாயத்துலாம் யாருமே இல்லை. அப்படியே அதுக்கு அந்த சாப்பாடே இல்லைன்னா கூட அம்மா அவங்க வந்து அந்த ஓஏபி திட்டம் அதில் கொடுத்துறாங்க. அந்த 1000 ரூபா வச்சு அவங்க சாப்பிட்றாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சுட்டு. உழைச்சிறாங்க கூலி வேலைக்காக போய் இந்த 100 நாள் வேலைலாம் போய் பண்ணிடுறாங்க. அந்த இளைஞர்கள் வெட்டியாக பொழுது போய்கிட்டு பயிற்சி இப்போ நம்ம தான் போய் அவங்க அதில் வந்து அந்த கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கணக்காளரும் சரி, அந்த பொறுப்பாளரும் சரி, அவங்க அந்த அட்மிஷன் எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. நாங்களும் இறங்கி போய் பண்ணுறோம். நம்ம மாதிரி நிறுவனங்கள் இறங்கி போய் பண்ணுறோம். அவ்வளோ சிரமத்திலையும் அவங்க வந்து அட்மிஷன் நம்ம போட வச்சு ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் கொடுத்த பிறகு ரெகுலராக வர மாட்டேன்றோம். அதில் எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு 10% ட்ராப் ஆகிடும். நான்லாம் நிறைய திட்டிருக்கேன் அந்த ஸ்டூடெண்ட்டை. ஏன்னா இந்த அரசு கொடுக்கக்கூடிய திட்டம் உண்மையிலேயே அந்த ஏழை எளிய மக்களுக்கு, இல்லை இளைஞர்களுக்கு போகணும். அதில் ஒருத்தன் வசதியாக வந்திருப்பான். இப்போ அவன் வந்து சேர்ந்தனால நான் முழுமையாக அவனுக்கு டிரைவிங் லைட் போட்டிருப்பான், பேட்ச் போட வரமாட்டான். ஹெவி போட்டிருப்பான், ட்ரைனிங் எடுத்திருப்பான், லைசன்ஸுக்கு வரமாட்டான். கேட்டால் நான் அங்கே போயிட்டு சொல்லிடுவான். அதனால் என்ன ஆகுது, இந்த அரசு கொடுக்கக்கூடிய திட்டம், அந்த கொடுக்கக்கூடிய ரூபாய் ஒரு இளைஞனை அவனோட தரத்தை உயர்த்தி நாங்கள் வேலை கொடுக்கறதுக்கு முடியாமலே போயிடுது. நிறைய இப்போ தான் 100-150 லைசன்ஸ் இருக்குது. அவங்க இன்கம்ப்ளீட்லேயே இருக்கான். அதனால் அதை வந்து அடுத்து வரும் திட்டத்தில் வந்து சார் வந்து அதை கட்டாயம் நோட் பண்ணி அவங்க சேர்ந்தானா கம்பல்சரி வந்தே ஆகணும் ட்ரைனிங். எத்தனை தடவை நம்ம போய் கேட்குறோம். அது சுத்தமாக 30-40 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்காங்க. அங்கங்கே வண்டியை போய் அவங்க வந்து டெய்லி இங்கே வந்தால் அவனுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா செலவாகும். அப்படிலாம் வந்து அதை குறைச்சி அந்த வண்டியே கூட அங்கே கொண்டு அவன் வீட்டிலேயே கூட நிப்பாட்டியிருக்கோம், அந்தந்த ஊர்லேயும் நிப்பாட்டியிருக்கோம். அவன் இங்கே வர வேணும்னு அவசியம் இல்லை. அதை கூட செய்ய மாட்டேன்ட்டாங்க சார். அது வந்து நம்ம திட்டத்தில் நீங்கள் வந்து அடுத்து சொல்லணும் சார். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்கன்னா கட்டாயம் கோர்ஸ் முடிக்கணும்.
அதுக்கு என்ன செய்யலாம்னா இன்னும் கொஞ்சம் பணத்தை கூட நீ கூட்டலாம். ஏன்னா அவன் வந்து இப்போ 700 கட்டிட்டு 800 கட்டிட்டு வந்துடுறான், மித்த கவர்மெண்ட் கொடுத்துருது. அந்த காசு ரொம்ப கம்மியாக கட்டுறதுனால வரமாட்டான்னு நான் நினைக்கிறேன். அது அந்த காசு எங்களுக்கு கூட இல்லாமல் அந்த கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்துக்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் ஃபண்டு நீங்கள் அவங்கள கூட கட்ட சொன்னால் அந்த வேதனை இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அதோட வலிமை, அந்த அருமை. பணத்தை கம்மியாக கட்டிட்டு கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டை வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஒரு 5 ஆட்டோ கொடுத்தோம் லேடிஸ்க்கு. அது தமிழ்நாட்டில் அநேகமாக சிவகங்கை மாவட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு டிரைவிங் கொடுத்து அவங்களுக்கு அந்த புதுவாழ்வு திட்டம் மேலாளர் பேங்க் அப்ரோச் பண்ணி, கலெக்டர் அப்ரோச் பண்ணி, அமைச்சர் மூலமாகவும் அதை இது பண்ணி 5 பேருக்கு 5 ஏழ்மை பெண்களுக்கு அந்த கிராமங்களில் லேடிஸ் டிரைவிங் ஆட்டோ அவங்களுக்கு நிதி உதவியோடு அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த வாழ்வாதாரம் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன தெரியும், ரொம்ப ரொம்ப கூலி விலைக்கு போனவங்க அவங்கெல்லாம். அவங்களுக்கு டிரைவிங் கொடுத்து அந்த ஆட்டோவும் வாங்கி கொடுத்து அவ்வளோ முயற்சி பண்ணாங்க. உண்மையிலேயே அந்த ஸ்டாஃப்க்கு, அந்த திட்ட மேலாளர், உதவி மேலாளர் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திட்டம் வந்து இப்போ புதுவாழ்வு திட்டம் வந்து இப்போ இந்த மாதத்தோட முடியுது. ஏற்கனவே சார் சொன்னாங்க. மீண்டும் வந்து அந்த திட்டங்கள் வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கின்ற வகையில் மதிப்புக்குரிய எல்எஸ் சக்காமணி சார் அவர்கள் வந்து எங்களை போல உள்ள அனைத்து இன்ஸ்டியூட்டுக்கும் மறுபடியும் இந்த திட்டம் வருமாறு உங்கள் உதவியை நாடி அங்கே இருக்கின்றோம். நீங்கள் அதை எங்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்குமாறு இந்த நிகழ்விலே நான் உங்களை கோரிக்கை வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவருடைய மனத்தாங்களையும் கருத்துக்களையும் இன்றைய